ஹாய் ஹலோ சிஸ்டர் பேஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து சண்டே. ஸோ நாங்கள் வழக்கம் போல் கடைக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தோம். ஸோ பாப்பாவுக்கு இன்றைக்கி வந்து காம்படிஷன். ஸோ அதை முடிச்சுட்டு வரவில்லை 1/4 கிலோ சிக்கன் 1/4 கிலோ மட்டன் எடுத்துகிட்டு அதாவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு கடையிலே வச்சு தான் செஞ்சுங்க. ஏன்னா டைம் ஆயிடுச்சு, 11 ஆயிடுச்சு. காம்படிஷன் முடிச்சுட்டு வரவேவும் சரி கடையில் வந்து செஞ்சு கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு 1/4 கிலோ மட்டன் எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சம் பாதி எலும்பு பீஸாக எடுத்து பிரியாணிக்கு கொஞ்சம் வச்சிட்டேன். ஸோ இன்னொன்று வந்து பாதி சதை பீஸாக எடுத்து கிரேவி வச்சிட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா சூப் வச்சு கொடுத்துட்டேன் 2 பேருக்குமே. காட்டுக்கால் அந்த கறியை வச்சு தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் சூப் வச்சு கொடுத்துருவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக அந்த இதை கிரேவி வச்சுட்டு அப்புறம் பக்கத்தில் கடையில் எப்பயும் போல் திங்ஸ் எல்லாம் வாங்கி அந்த சமையலுக்கான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பிரியாணியை பிரியாணிக்கு ரெடி பண்ணியாச்சு. ஸோ இது வந்து குக்கர் சின்ன குக்கர் இருந்துச்சு, நான் அதை சேல்ஸ் பண்ணிட்டேன் கடையில் இருந்ததை. ஸோ வீட்டில் இருக்க குக்கர் தான் வீட்டில் இருக்காதுன்ட்டு சரி இன்றைக்கி பாத்திரத்துலேயே வச்சு பார்ப்போம் அப்படின்ட்டு இன்றைக்கி தான் பாத்திரத்தில் வைக்கிற பிரியாணின்றதேவும் சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு கடையில் வச்சு ட்ரை பண்ணேன் சின்னதில். ஸோ நான் எதிர்பார்த்த விட நல்லாவே வந்துருந்துச்சு. ஸோ தம்பிக்கும் பாப்பாவுக்கும் ஒரே ஆர்வம், எப்படா பிரியாணினாலே எல்லாருக்கும் பிடிக்கும். என்ன நாங்கள் காரம் அதிகமாக சாப்பிட மாட்டோம், கொஞ்சம் லைட்டாக காரம் ஆயிடுச்சு. ஆனால் இருந்தாலும் என் பிள்ளைங்க உசுன்ட்டு டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு சாப்பிட்டுட்டாங்க. ஸோ அவங்க சொன்ன கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதுக்காக தயிர் பாக்கெட்டு பிரியாணிக்காண்டி தயிர் வாங்கியிருந்தேன். ஸோ அது மீதத்தை வந்து மோடமாக இருக்குது இருந்தாலும் ஸோ அது வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தயிர் வெங்காயமும் வச்சாச்சு. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஒரு மாதிரி கொஞ்ச நேரம் விட்டதுனால நல்லா செட் ஆகிக்கிடுச்சு. உண்மையிலேயும் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சுங்க. கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு, அவ்வளோதான். குழந்தைங்களுக்கான பண்ணனா கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணணும். நான் ஆனால் வத்தப்பொடி எதுவுமே போடலை, இருந்தாலும் அந்த பிரியாணி மசாலாவுக்கு எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. இருந்தாலும் என் பிள்ளைங்க உசுன்ட்டு சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சாப்பிட்டாங்க. ஸோ ரியலி வெரி ஹாப்பி. பிள்ளைங்களுக்காண்டி தான் இவ்வளவும் அந்த குழந்தைங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறப்போ நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. இப்போ பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டம் டாஸ்.